Praise the Lord. Our daily bread. Revelation chapter 7 verse 17. The Lamb who is in the middle of the throne shepherds them and leads them to springs of waters of life, and God will wipe away every tear from their eyes. O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O God, we, your people, are oppressed in the name of caste, race, and religion, and we have committed many sins in this society, and we are trapped and suffering, unable to get out of it. Therefore, call each of us by name, look upon us like sheep wandering in the wilderness, remove our suffering and sorrow, wipe away our tears, and guide us on the path to life. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. திருவெளிப்பாடு அதிகாரம் 7 இறைவார்த்தை 17. அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இறைவா, உமது மக்களாகிய நாங்கள் ஜாதியின் பெயராலும் இனத்தின் பெயராலும் மதத்தின் பெயராலும் அடக்கி ஒடுக்கப்பட்டு இந்த சமுதாயத்தில் பாவங்கள் பல செய்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்குண்டு தவிக்கின்றோம். எனவே எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து பாலி நிலத்தில் அலைக்கழிக்கப்பட்ட ஆடுகள் போல இருக்கும் எங்களை கண்ணோக்கி எங்கள் துன்பம் துயரத்தை போக்கி எங்கள் கண்ணீரை துடைத்து வாழ்வுக்கு செல்லும் பாதையில் எங்களை வழி நடத்தும். ஆமீன். அன்னன்னுள்ள போஜனம். வெளிப்பாடு 7 அத்தியாயம் 17 வாக்கியம். என்னென்னால் சிம்ஹாசன மத்தியத்தில் இருக்கின்ற குஞ்ஞாடு அவரை மேய்க்குகையும் ஜீவஜலத்தின்றே உறவுகளிலேக்கு நயிக்குகையும் செய்யும். தெய்வம் அவருடைய கண்ணுகளில் நின்று கண்ணீர் தொடர்ச்சி நீக்கும். இந்த லோகம் முழுவனிலும் ஜாதி, மதம், பாஷா, நிறம் എന്നീ കാര്യങ്ങളിൽ വഴക്കിട്ടും പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാക്കിയും യുദ്ധം കലാപങ്ങൾ ഇങ്ങനെ ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നു. പക്ഷേ അങ്ങ് ഞങ്ങളെ അങ്ങ് സ്വർഗത്തിൽ നിന്ന് നയിക്കുകയും ജീവജലം തന്ന് അനുഗ്രഹിക്കുകയും ഞങ്ങളുടെ സങ്കടങ്ങളിൽ കണ്ണുനീർ തുടയ്ക്കുകയും ചെയ്യുന്നു. ആമീൻ.